11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நேபாளத்தில் நடைபெற்று வரும் போராட்டத்தால் அந்நாட்டிற்கு செல்லும் பயணிகளின் பாதுகாப்பு கருதி முக்கிய அறிவிப்பை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நேபாளத்திற்கு செல்லும் பயணிகள் விரும்பினால் கட்டணம் இன்றி தங்கள் பயண தேதியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பயணத்தை ரத்து செய்ய விரும்பினாலும் முழு கட்டணத் தொகையும் திருப்பிச் செலுத்தப்படும் என்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை கிராமத்தில் சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி சமுத்திரராஜன் பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து முத்துமாரியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு பால், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், குங்குமம், திரவிய பொடிகளால் விபூதி, தங்க நகை மற்றும் நாணயங்களால் ஸ்வர்ண அபிஷேகம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. மேலும் 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மஞ்சள் ஆடையுடன் கடற்கரைக்கு சென்று மீன்வளம் பெருக வேண்டியும் இயற்கை இடர்பாடுகளில் இருந்து மீனவ மக்களை காக்க வேண்டியும் சமுத்திரராஜனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.